உலக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை நேரத்துல நீங்க எல்லாம் இவ்வளவு சிறப்பா வந்து கலந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. காட்ஸில்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ரொமான்டிக் ஸ்டோரி. இந்த படத்தை மோகன் செல்வா எழுதி இயக்க போறாரு. இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இந்த படத்தை வந்து சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் சார்பில் தினேஷ் ராஜ், நாங்க கிரியேட்டிவிட்டி சார்பில் தனஞ்சயன், பிபிஎஸ் ப்ரொடக்ஷன் நம்ம சரவணன் 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம். அண்ட் இந்த படத்துல கௌதம் மேனன் சாரோட சேர்ந்து தர்ஷன், பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்லலாம். இப்ப சரண்டர் அப்படின்ற படம் சமீபத்துல வந்து நல்ல ஒரு வெற்றி அடைந்த படம், நல்ல பேர் வாங்கின படம். தர்ஷன் வந்து இந்த படத்துல நம்முடைய லவர் பாயா நடிக்கிறாரு. அண்ட் அவரோட சேர்ந்து நிறைய பேர், அலிஷா அப்படின்றவங்க வந்து சினிமாக்கு வராங்க. நம்ம தமிழ் பொண்ணு, நல்ல தமிழ் பேசுறாங்க, அலிஷா மிரானி. அப்புறம் வந்து ஹியானா அப்படின்றவங்களும் செகண்ட் ஹீரோ நடிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய சாதனைகள் பண்ண ரோபோட் சங்கர் இருக்காரு, பிளாக் பாண்டி இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்துல. கேபி வினோத், பிஎஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி மோகன் இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நான் ஸ்டாப் ஷூட்டிங். ஒரு திரைப்படம் எடுக்கிறது எப்படின்னா, பிஜிஎஸ் நாங்களாம் பிளான் பண்ணும்போது ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டோட போனோம். அட் சேம் டைம் ஆரம்பிச்சப்போ தான் ஷூட்டிங் முடியறதுக்கு வந்து நான் ஸ்டாப்பா போனோம் அப்படின்ற ஒரு பிளானிங். இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா டிசம்பருக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும். அடுத்த வருஷம் பிகினிங்ல கொண்டு வரணும் நாங்கள் பிளான்ல இருக்கோம். கூட நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது. இன்னைக்கு பூஜையோட இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கோம். வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படக்குழு ஒரு சிறப்பான படத்தை கொடுக்கும்ன்ற எதிர்பார்ப்புல நான் காத்திருக்கேன். சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாருமே ஒரு பெரிய டீமே இந்த படத்துக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க முயற்சி மிக பெருசா வெற்றி அடையணும். ஒரு நல்ல திரைப்படமா வந்து எல்லோருக்குமே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வெற்றி படமா அமையணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு தயாரிப்பாளர்களா எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் வந்துட்டு சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் மனதார நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த காலையில உங்களோட டைம் எடுத்து இந்த ஒரு பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப இளைஞ சாரோட ரொம்ப நாளா ஒரு டாக்ல இருந்து சார் ஒரு ராம்காம் எப்படியாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது. கடைசியா சார் இதை ஃபைனலைஸ் பண்ணாரு. அண்ட் மோகன் சார் டேரக்டர். ஏன்னா இது வளமையா பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், 2 விதமான ஒரு ஷேட் இருக்கும். ஸோ என்னை நம்பி ஸ்டார்ட்ல இருந்து என்னை நம்பி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச கௌதம் மேனன் சார். ஏன்னா அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன். ஸோ அவர் கூட புரியாது எங்கேஜ் ஆகணும் வந்திருந்தேன். ஸோ இந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ரோபோ அண்ணா, காந்திமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எக்ஸைட்டட். அது இன்னைக்கு செப்டம்பர் 15 என்னோட பர்த்டே அன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா பிளான் பண்ணி நடக்கல, அதுவா நடந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட கரியர்லேயே பத்திரிகையும் மீடியாவுக்கும் தான் ஒரு பிக் பாஸ்லேருந்து எல்லா விதத்துலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக சரண்டர் மூவி கூட அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இங்கே ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கும் உங்கள் குழுவினருக்கும் உங்களோட சப்போர்ட் மீண்டும் வேணும். தேங்க்யூ. இப்போ கொடுக்குறேன் பாருங்க. பத்திரிக்கை வணக்கம். நல்லா அழகான விழாவில் இவ்வளவு சீக்கிரம் இந்த ராஜ்ஜில்லா படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான கருத்து. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டெண்டை வேலைன்னு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகா இருக்கு. கொழுக்கு முழுக்கு இதை வந்து தமிழ் திரையுலகமே பார்க்கறது. ஸோ அதுக்காக இந்த படத்துக்காக வந்து நீங்களாம் எடுத்து எடுத்து ப்ரொடியூசர் சந்திச்சேன். நல்லா அவ்வளோ இந்த மாதிரி பொறுப்பு முழுக்கும் இருக்கீங்க சார் அப்படின்னாரு. இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு மாறின வாழ்த்துக்கள், தெங்கன வாழ்த்துக்கள். நல்தன் சார், ப்ரொடியூசர் சார், பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். இன்னைக்கு பூஜையோடு இந்த படம் போகும்போது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ. காட்சில்லா டீமுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடைகிறது. அது வந்து இதில் வந்து நான் கிளம்பிட்டு ரொம்ப சந்தோஷம். வாழ எடுத்து நேற்று தர்ஷனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். இந்த படத்துல பங்களிப்பு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நடிகனா தேங்க்யூ. பிடி உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டி இன்கமான வணக்கங்கள். பிடிஏ சாரை நான் 2வது படம் 369 நான் தொடர்றேன். நல்ல நட்போடு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்கும் சகோதரர் மோகன் சார் பிரதருக்கும் நன்றி. வந்திருந்த சிறப்பு ரசிகாருக்கும் கண்ணூர் டைரக்டர் அண்ணன் பாண்டியண்ணே எல்லாத்துக்கும் நன்றி. அனந்தன் சார் கூட நான் 2வது ப்ராஜெக்ட் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபேமிலியா இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சது கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். வருஷத்துக்கு 2வது படம் கூகுள் புத்தகம் வரும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து இன்னொரு படம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
ரோபானே அப்புக்குட்டினா எல்லாருக்கும் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சிறப்பு உழைக்கிறதுக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணல சார், ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். உங்களுடைய பிளெஸிங்ஸோட எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மனங்களின் தலைமையில் உருவாகும் இந்த தயாரிப்பு கூட்டணி ஆல்போஸ் அளவுக்கு அருகுகோல் வேறுகிறது. திரையுலக வரலாற்றில் சாதனை சரித்திரம் சவாட்டம் படைக்கிற ராஜுல்லா வழிவகுக்கும் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நண்பர் தனஞ்சயன் தயாரிப்புல வந்து இந்த இயக்கம் காட்சிலா படம் பூஜை போட்டிருக்காங்க. இந்த கதை ஒருத்தர் வந்து விளையாட்டா எங்கிட்ட சொன்னாரு, இது எப்படி படமாக்க முடியும் தனஞ்சயன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்குதான ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. அது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க விஷயம் சொன்னாரு. உண்மையிலேயே வந்து ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டா இருந்தது. கண்டென்ட் மட்டும் புதுசு இல்லை, அதை மேக்கிங் கூட புதுசா இருந்தது. அது மட்டும் இல்லாம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மொத்த டீட்டெயிலும் வந்து அந்த பேப்பர்லயே இருந்தது. எப்படிலாம் படமாக்குறாங்க. ஏன் இது மேல வந்து ஒரு படமாக்குற முறை வந்தா தயாரிப்பாளருக்கு யாருக்குமே நஷ்டம் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு என்ன தேவை இருக்கோ அதை எப்படி படமாக்க போறாங்களோ அது எல்லாமே மிக சிறப்பா அந்த இதுல வந்து பேப்பர்ல எழுதிட்டாங்க. அது திட்டமிட்டு இந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள படம் முடிக்கிற மாதிரியான ஒரு முதல் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தனஞ்சயனுக்கும் அவருடைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தா ஃபெஸ்டிவல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்க சம்பளம் வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லாம வேலை செய்யறதுக்கும் பிரச்சனை இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.